ஹலோ. ஹலோ, என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? சும்மா தான். இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். நீனு? நான் இப்போ தான் சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு? தோசை. எத்தனை தோசை சாப்பிட்ட? நான் 3 தான் சாப்பிடுவேன். கால் பண்ணவே மாட்டேன்ற, நானே கால் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஆமாம், என் புருஷன் தான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுவான், அதனால தான். உங்கள்கிட்ட ஃபோன் இல்லையா? என்கிட்ட ஃபோன் இல்லை. நான் வாங்கி தருவா? எதுக்கு? அதெல்லாம் தேவையில்ல. ஆசே ஃப்ரெண்டாக வாங்கி தர்றேன். எந்த வச்சுக்கிறதா வச்சுக்கோ. தேவையில்ல. சிம்மெல்லாம் வாங்கி தரேன். தேவையில்ல. ஃப்ரீயாக பேசலாம், அதுக்கு சொன்னேன். என்னது? இல்லை, ஃப்ரீயாக பேசலாம். என்ன ஃப்ரீயாக பேசலாம்? இப்போ நீ பேசுகிறது உன் புருஷன் ஃபோனு தானே? ஆமாம், அதுதான் நான் சொன்னேன். சரி சொல்லு, எதுக்கு என்னமோ கால் பண்ணிட்டு இருந்தியே, என்னத்துக்கு? இல்லை ஒன்று என்ன தெரியல, ஒன்று ஞாபகமாகவே இருக்குது. ஏன் ஞாபகமாகவே இருக்குது? லவ் பண்ண மூமெண்ட்லாம் அடிக்கடி வந்துட்டு போகுது கனவுல. அதுக்கு நம்ம எப்போ லவ் பண்ண ஆரம்பித்தோம், நம்ம எப்படி லவ் பண்ணோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? இருக்கு. அதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? அதான் மறந்துட்டியா? அப்புறம்டா என்னையே மறந்துட்ட. அதை வேறு ஞாபகம் வச்சுன்னு தான் இருக்கேன் நீ. ஐயோ, நீ புரிஞ்சுக்கல என்ன, அவ்வளோதான். நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், நீ எதை தான் புரிஞ்சுக்கிட்ட? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உன்னை தான் புரிஞ்சுக்கிட்டேன். சொல்லு. அப்புறம் சாப்பிட்டியா? இப்போ தான். என்ன சாப்பிட்ட? சப்பாத்தி. என்ன சப்பாத்தி? கோதுமை சப்பாத்தியா மைதா மாவு சப்பாத்தியா? கோதுமை சப்பாத்தி தான். ஓ, அதான் எனக்கு பிடிக்கும். அது கூட நீ மறந்துட்ட பத்தியா? இதுலே தெரியுது நீ உனக்கு பிடிச்சது எவ்வளோ ஞாபகம் வச்சு. என் பொண்டாட்டிக்கு பிடிச்சது ஞாபகம் வச்சுருந்தா போதும். உனக்கு பிடிச்சதெல்லாம் எவன் ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை, நான் லவ் பண்ணும்போது சொல்கிறேன், சப்பாத்தி தானே எனக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியும். அப்புறம் என்ன கோதுமை சப்பாத்தியா மைதா மாவு சப்பாத்தியான்னு கேட்குற? நான் கேட்டேன். இதுலே தெரியுது நீ மறந்துட்ட அப்படின்னு. இல்லை உனக்கு தெரியுமா? நான் சும்மா கேட்டேன்னு உனக்கு தெரியும். மைதா மாவில் எவன் சப்பாத்தி போட சொல்லு. ஏன் மைதா மாவுலேயும் சப்பாத்தி போடுவாங்களே? சாரி, பூரி போடுவாங்களா? ஐயோ தெரியல. குக்கிங்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஓ, சரி. வேறு என்னதான் தெரியும் உனக்கு? நல்லா ஏமாத்த தெரியும் லவ் பண்ணி. நான் ஒன்றும் லவ் பண்ணி ஏமாத்தல. தேவையில்லாமல் பேசாத, புரியுதா? ஓ, அப்படிங்களா? என்ன அப்படிங்களா? ஹலோ. இருக்கே என்ன? இருக்க சொல்லு. லவ் பண்ணி நான் ஒன்றும் ஏமாத்தல. தேவையில்லாமல் பேசாத. நீ புரிஞ்சிக்கலைன்னா விட்டுரு. அதோட சும்மா அதை விட்டு தேவையில்லாமல் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடு, அதை பற்றி ஞாபகப்படுத்துறது. பழசெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்தணும்? நீ தான் பழசெல்லாம் ஞாபகப்படுத்துகிற, நான் ஒன்றும் ஞாபகப்படுத்தலையே. சொல்லு. அப்புறம் பையன் என்ன பண்ணுறான்? தூங்குறான். பையனுக்கு என்ன பேர் வச்சுருக்க? என் பேர் தானே வச்சுருக்க. நான் ஏன் உன் பேர் வைக்கிறேன்? உன் பேர்லாம் வைக்கல. இல்லை, என் பேர் தான் வச்சுருப்பேன்னு கேட்டேன் சும்மா. இல்லை நான் உன் பேர் தான் வச்சுருக்கேன் என் பொண்ணுக்கு. அவனுக்கு பைத்தியம் வளராத. அவனுக்கு கல்யாணமே ஆகல. லூஸு, கல்யாணமே ஆகல, அதுக்குள்ளே பொண்ணா? பைத்தியமா நீ? ஓ, கற்பனை இல்லையா? கனவுல சொல்கிறேன். என்னது கனவுலையா? ஆமாம். அது சரி, பொண்ணா? ஏன் அது கேவலமாக சரி கேட்பா? சரி. அப்புறம் ஒர்க்கெல்லாம் புரியா இல்லையா? போயிட்டு தான் இருக்கேன். சரி, சொல்லியிருக்கேன். நீ கால் பண்ணாத, நானே பண்ணுறேன்னு சொன்னேன். நீ படிக்க பண்ணிகிட்டே இருக்க. ஏன் கால் பண்ணிட்டே இருக்க? நல்லா பேசணும் போல இருக்கு. அதுக்கப்புறம் பேசணும் போல இருக்குன்னு அதுக்காக தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ கால் பண்ணாத தேவையில்லாமல். எதுக்கு நீ ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணுற? தேவையில்லாமல். லவ் பண்ணோம், முடிஞ்சிருச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவ்வளோதான். இப்போ ப்ரெசண்ட்டில் என்னவோ அதை மட்டும் நீ பாரு. ஓ,
தேவையில்லாமல் கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல்? புரியுதா இல்லையா? ஆ புரியுது. நான் புரியுதுண்ணா. சரி பை. நான் அப்புறமா கால் பண்ணுறேன். நானே கால் பண்ணுறேன். தேவையில்லாமல் நீ எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காத. உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி புதுசாக வந்துட்டு போ. தேவையில்லாமல் அவ்வளோதான். எனக்கு பிடிக்காது. இனிமேல் நீ காலே பண்ணாத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் பண்ணுவோம். சரி பாய். நான் வச்சு